ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகம் வந்து 120 கிலோ தயிர் சாப்பிட்டு ஆகணும். அது 120 கிலோ சாப்பாடு. ஆலந்தாயா, அரசந்தாயா, வேப்பந்தாயா, முத்துக்கொட்டை தாயா, அணில் கொடி, பாவக்கொடி, கட்டுக்கொடி, கடலக்கொடி எல்லாம் சாப்பிட்டு ஆகணும். இவ்வளோ சாப்பிடும். தண்ணி எவ்வளோ குடிக்கும்? தண்ணி வந்து இப்போ மழை நாளில் கம்மியாக சாப்பிடும். மழை நாள் 40 லிட்டர் சாப்பிடும். இப்போ 2 குடம் தண்ணி பிளாஸ்டிக் குடத்தில் சாப்பிடும். வெயில் நாளில் 100 லிட்டர் 120 லிட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கும். குடிச்சிக்கிட்டே இருக்கு. என்கிட்ட 2 ஒட்டகம் இருக்கு. ரெண்டுமே ஆண் ஒட்டகம் தான். ஒன்று 2 வயசு, ஒன்று 5 வயசு. எங்க கொண்டு வரீங்க? காட்பாடி வேலூருங்க. காட்பாடி வேலூரா? இதுக்கு வந்து சேல்லாம் இருக்கானே, ஒட்டகம் விற்கிறீங்கண்ணே? சேல்ஸ் கிடையாது. கல்யாணம், கோயில் திருவிழா, சாமியா கூட சுத்தம், ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றோம், பாய்ங்க சந்தான கூடத்துக்கு இது கொடுக்குறோம். சரி, ஒரு கல்யாணத்துக்குன்னா எவ்வளோ ஆகும்? இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆகும். 30,000 40,000, 50,000, 70,000, 80,000 வரைக்கும் அவங்க 2 குதிரை 2 ஒட்டகம். இதுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்குறீங்க? இது மூக்கல்ல போட்டு கோதுமை சாப்பிட்டு வைக்கிறோம். அது மட்டும் ஒரு நாளைக்கு 10 கிலோ ஒரு ஒட்டகத்துக்கு. 10 கிலோ. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு? நல்லா வச்சாதான் பொருள் நல்லா இருக்கும். எவ்வளோ செலவாகுது ஒட்டகத்துக்கு? ஒரு நாளைக்கு வந்து 5 குதிரை 2 ஒட்டகத்துக்கு வந்து 1,750 ரூபாய். ஒரு மூட்டை கடலை போட்டு ஒரு மூட்டை கோதுமை தவிடு. இது 5 வயசு 4 பெட்டா இருக்கு. அது ஒன்றும் பெல்லு இல்லை, பால் குடிச்ச பெல்லு. சின்னதுல இருந்து நீங்களே வளர்க்குறீங்களா? ஆமா குட்டி தான் ரெண்டுமே. இப்போ நீங்க அங்க இருந்து இங்க ஓட்டிட்டு வந்தீங்களா, வண்டியில எடுத்து வந்தீங்களா? நடந்து தான் வருவோம், வண்டியில ஏற்ற மாட்டோம். நாங்க எவ்வளவு தூரம் போனாலும் நண்டு தான் போவோம், வண்டியில ஏற்ற மாட்டோம். இப்போ அங்க இருந்து நீங்க இங்க வரதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 12,000 கேட்டாங்க வேலூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு. ஈச்சர் இருக்கு 5 குதிரை 2 ஒட்டகத்துக்கு. நாங்க வந்து 4 நாள் அங்கங்க ஊருல பிள்ளைங்களை சவாரி பண்ணா அங்கங்க வந்துங்க. சூப்பர், நல்ல ஐடியா.